வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திருவம்சன் நிகழ்ச்சியில் இயக்குனர் அபிஷான் ஜீவனித் இயக்கத்தில் வெளிவந்துக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்திங்கன்னா, படத்தோட ஆரம்பத்தில் சசிகுமாரும் அவங்களோட ஃபேமிலி, அதாவது அவங்க மனைவி 2 பசங்க எல்லாம் ஸ்ரீலங்காலேருந்து கிளம்பி ராமேஸ்வரத்தில் லேண்ட் ஆகுறாங்க. லேண்ட் ஆன உடனே அவங்க ஒரு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க கொஞ்சம் நேரம் கழித்து என்னத்தையோ சொல்லி எதையோ சொல்லி அவங்கள்ட்ட தப்பிச்சு கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு அவங்க சென்னையில் ஒரு ஏரியாவில் போய் வீடு எடுத்து தங்கி இனிமேல் இங்கேயே நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சசிகுமார் வேலை தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்தில் அவங்க அந்த ஏரியா மக்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பழகுறாங்க, ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க. அந்த மக்களுக்கும் இவங்க ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சி போயிடுது. எல்லாம் ஒரே அந்யூன்யமாக பழக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கப்ப ராமேஸ்வரத்தில் கரெக்டாக இவங்க இறங்கின அன்னைக்கு ஒரு குண்டு வெடிச்சிடுது. அப்படி வெடித்த குண்டை யார் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறப்ப, அன்னைக்கு இலங்கையிலேருந்து யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த மாதிரி ஒரு குடும்பம் போட் வழியாக வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய இவங்க தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு போலீஸ் அவங்களே ஒரு முடிவு பண்ணி இந்த குடும்பத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த போலீஸ் இந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சாங்களா, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சசிகுமார் படம், ஒரு ஃபீல் குட் படம். சசிகுமார் படம்னே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அவர் முன்னாடிலாம் ஆக்ஷன் படம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அதை விட்டுட்டு அவரும் ஒரு பாதி சமுத்திரக்கனி மாதிரி ஆகி ரொம்ப நல்லவர் வல்லவர் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படமும் கிட்டத்தட்ட அயோத்தி மாதிரி சசிகுமார் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்குது. இந்த படம் ஒரு ஃபீல் குட் படம்ன்றனால நம்ம பெருசாக இதில் ஆக்ஷனு த்ரில்லரான சீனு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸ்ரீலங்காவிலேருந்து விலைவாசி காரணமாக தாங்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பி இங்கே வராங்க. இங்கே அவங்க எப்படி நம்ம நாட்டு மக்களோட ஒன்றா இருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு கதை, ஸ்ரீலங்காவிலேருந்து இவங்க கிளம்பி இங்கே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே ஒரு பாம்பு வெடிக்குது. அதுக்கு காரணம் இவங்க தான் கண்டுபிடிச்சி அவங்க போலீஸ் இவங்க ஃபேமிலியை தேடி வராங்க. அதுக்கப்புறம் இவங்க பிடிச்சாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்ற கதை. இந்த கதை முதல் அரை மணி நேரமும் லாஸ்ட் அரை மணி நேரம் தான் நடக்கும். இடைப்பட்ட இந்த நேரத்தில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி அந்த ஏரியா மக்களோட எப்படி ஜெல்லாகிறாங்க, அங்கே இருக்க ஒவ்வொரு குடும்பத்தோடையும் இவங்க எப்படி நெருக்கமாகறாங்க அப்படின்றதுக்கு நிறைய சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த சீன்ஸ்லலாம் முக்கால்வாசி சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் கனெக்டிங்காக இல்லாமல் போச்சு. ரொம்ப இவங்க கனெக்ட் ஆகணுன்றதுக்கே வச்ச மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இல்லாமல் போச்சு. முதல் அரை மணி நேரமும் லாஸ்ட் அரை மணி நேரமும் தான் மொத்த படத்தோட கதையும். இடையில இருக்க இந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் கிறிஸ்பாக இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்திருக்கும். இந்த படத்துக்கு புக் மை ஷோவில் 9.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 7.5 கொடுக்கலாம் அந்தளவுக்கு. ஆனால் ரெட்ரோவோட இந்த படம் நல்லா தான் இருக்குது, அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வாரம் நீங்கள் ரெட்ரோ பார்க்கணும் இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கணுன்னா இந்த படத்தை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பாடல்கள் குட் நைட் படத்துக்கு அளவுக்கு ரசிக்கும்படியாக இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா பாடல்கள் போட்டிருந்தா, இன்னும் கொஞ்சம் ரசிக்கும்படியாக பாடல்கள் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த படத்தில் ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. முதல் விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த ஒரு சின்ன பையனாக நடிச்சிருப்பான் ஒரு பையன். அந்த பையன் வர சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யோகி பாபு ரொம்ப நாள் கழித்து யோகி பாபு பண்ணுற ஒரு சில காமெடிகள் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவும் ஆப்டாகவும் இருக்குது. மூணாவதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் போலீஸுக்கு இவங்க இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அந்த ஏரியா மக்கள்லாம் போலீஸ்கிட்ட இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த விஷயம் இந்த 3 விஷயமுமே இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சசிகுமார் அப்பப்போ அவர் வாய்ஸில் தமிழ் வாய்ஸில் மதுரை வாய்ஸில் தான் பேசுகிறாரு. அப்பப்போ தான் ஸ்ரீலங்கன் தமிழ் வருது. இந்த மாதிரி ஒரு சின்ன குறை நிறையோடு தான் இந்த படம் முடியுது. இருந்தாலுமே இந்த வாரம் பார்க்குறதுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒருத்தான படம் தான். நன்றி.